ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிசாசானவன் இயேசுவை சோதிக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 4ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. இயேசு யோவான் ஸ்நானகன் மூலமா ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் பிசாசினால சோதிக்கப்படுறதுக்காக ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறார். அங்க அவர் இரவும் பகலும் 40 நாள் எதுவும் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறார். மருத்துவ ரீதியில 40 நாள் தண்ணீர் கூட குடிக்காம உபவாசம் இருக்கிறது என்கிறது முடியாத காரியம். தேவனுடைய பலத்தினால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்த 40 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்போ அவரை சோதிக்க சோதனைக்காரனாகிய பிசாசு வரான். பிசாசு இயேசுவை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும்னு சொல்றான். அதுக்கு இயேசு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்றார். அப்போ பிசாசு அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது அப்படின்னு சங்கீதம் 91, 11, 12 வசனங்களை அதோட உண்மையான அர்த்தத்திலிருந்து அதை ட்விஸ்ட் பண்ணி சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் சாத்தானோட இதே தந்திரத்தை நம்ம சபைகளிலையும் கூட பார்க்க முடியுது. அவன் வேத வசனத்தையே திரித்து நிறைய பேரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அதனால அவரோட விசுவாசிகளாகிய நம்ம எல்லாரும் வேதாகமத்தை தெளிவா அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சங்கீதம் 91 தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம். ஆனா அதே சங்கீதத்தையே இங்க சாத்தான் தேவனை பரீட்சை பார்க்க உபயோகிக்கிறான். இயேசுவும் சாத்தானுக்கு கரெக்டான மறுமொழி கொடுக்கிறார். அவர் சாத்தானை பார்த்து, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதுன்னு சொல்றார். இரண்டாவது வாட்டியும் தோற்று போன பிசாசானவன் திரும்பவும் இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன்னு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தை படைத்ததே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனா ஆதாம் ஏவாள் எப்போ பாவத்துல விழுந்தாங்களோ அப்பவே பிசாசானவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாகிவிட்டான். சாத்தானை இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அப்படின்னு 2 கொரிந்தியர் 4:4 பவுல் சொல்றார். அவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாய் நிறைய ஜனங்களோட மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். சாத்தான் விழுந்து போனதே அவனுடைய பெருமையினாலதான். இந்த உலக மக்கள் எல்லாரும் அவனையே ஆராதனை செய்யணும் என்கிறது தான் அவனோட ஆசையும் அவனோட கடுமையான முயற்சியும் கூட. சாத்தானோட இந்த கேள்விக்கும் இயேசு அழகாக பதில் சொல்றார். இயேசு சாத்தானை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்றார். இயேசு சாத்தான் கிட்ட சொன்ன இந்த 3 பதில்களுமே உபாகமம் புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டவை. பிசாசோட முதலாவது சோதனைக்கு இயேசு உபாகமம் 8:3 மேற்கோள் காட்டுறார். இரண்டாவது சோதனைக்கு அவர் உபாகமம் 6:16 மேற்கோள் காட்டுறார். மூன்றாவது சோதனைக்கு அவர் உபாகமம் 6:13 மேற்கோள் காட்டுறார். பிசாசானவன் இயேசுவோட இந்த பதில்களை கேட்டு தோற்று போய் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையிலையும் இயேசுவை மாதிரியே தேவனுடைய வசனத்தை வைத்தே நம்ம பிசாசை ஜெயிக்கணும். ஏன்னா தேவனுடைய வசனமே எந்த ஆயுதத்தையும் விட கருக்குள்ளதான ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது அப்படின்னு எபேசியர் 6:17 மற்றும் எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.